அனைவருக்கும் வணக்கம். பெங்களூர் அகரகாரா பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து ஒரு இடத்துல நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் காலையில் வழக்கம் போல் வந்து வேலைக்கு வர்றாங்க. அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி 2024 அன்றைக்கி காலையில் வர்றாங்க. வேலைக்கு வந்து பார்க்கும்போது அவங்க கட்டடம் வந்து கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து நிலையில் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ இதை பார்த்த தொழிலாளர்கள் எல்லாம் உடனடியாக வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 50 to 55 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு நிலையில் இறந்து கிடக்குறாங்க. தலையில், ஃபேஸில், உடம்புல பல இடங்களில் வந்துட்டு காயம் இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடியோட அந்தரங்க உறுப்புலையும் வந்துட்டு காயம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ உடனடியாக இந்த பாடி வந்து ஜிஹெச்சுக்கு வந்து பிஎம்முக்காக அனுப்புகிறாங்க. இப்போ இந்த லேடி வந்து யார் என்னன்னு சொல்லி சுத்தமாக போலீஸுக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சுற்றி ஏதாவது தேடி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு தடயமும் வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ இந்த லேடி வந்து யார் என்னன்னு சொல்லி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு அங்கே வேடிக்கை பார்த்த யாருக்குமே வந்து இந்த லேடி யாருன்னு தெரியவே இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனாக இருக்கட்டும், நம்ம ஸ்டேஷனில் ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏப்ரல் 2ஆம் தேதி, அதாவது இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு 3 பசங்க வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு கடைக்கு போனவங்க திரும்ப வீட்டுக்கு வரலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பசங்களுக்கு கால் பண்ணி உடனடியாக இங்கே ஜிஹெச்சுக்கு வர வைக்கிறாங்க. வந்துட்டு அந்த பாடி வந்து காட்டுறாங்க. இது உங்கள் அம்மா தானான்னு பாருங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 3 பசங்களும் அந்த இடத்துலேயே வந்து கதறி அழுகுறாங்க. ஏன் அப்படின்னா இறந்து கிடந்தது வந்து அவங்க அம்மா தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. உடனடியாக போலீஸ் வந்துட்டு மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பசங்கள்கிட்ட வாங்குறாங்க. வாங்கிட்டு எதுக்காக வந்து இங்கே வந்து இறந்து கிடந்திருக்காங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து விசாரிக்கிறாங்க. இந்த லேடியோட ஏஜ் வந்து 55 வயசு ஆகுது. இவங்க வந்துட்டு தன்னோட குடும்பத்தோடு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்டு, தன்னோட 3 குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு நல்ல குடும்பமாக போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ தன்னோட குடும்பத்துக்கு வருமானம் எதுவும் இல்லை. தன்னோட குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துக்கணும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அங்கேருந்து இந்த லேடி வந்து பொழப்பு தேடி இங்கே பெங்களூருக்கு வராங்க. ஸோ இங்கே பெங்களூரில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய கூலி வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஹோட்டலில் கிச்சன் ஏரியாவில் வந்து வேலை பார்க்குறாங்க. மாவாட்டுறது, இந்த சாம்பார் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், அதே மாதிரி அந்த பாத்திரம் கழுவுறதுன்னு சொல்லி எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. இந்த பசங்களையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூலி வேலைக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த பசங்களையும் ஓரளவு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி கூலி வேலைக்கு இவங்க போகும்போது உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சில கெட்ட பழக்கத்துக்கு வந்து இந்த லேடி வந்து போகிறாங்க. என்ன அப்படின்னா டெய்லி வந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சரக்கடிக்கிற பழக்கம் வந்ததுனால ஒரு நாள் வந்து, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வந்துட்டு வழக்கம் போல் நைட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சரக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி அவங்க வந்து ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க. ஸோ போன நபர்கள் வந்து நைட்டு லேட் ஆகுது, ஆனால் வரவே இல்லை. தன்னோட அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வரலன்னு சொல்லிட்டு 3 பசங்களும் தேடி பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க அம்மா கிடைக்கவே இல்லை. ஸோ அக்கம் பக்கம் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய ஹோட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. எங்கே போனாலும் தன்னோட அம்மா வந்து கிடைக்கவே இல்லை. உடனடியாக போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க தன்னோட அம்மா வந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த கேஸை வந்து சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் தான் வந்துட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தொழிலாளர்கள்லாம் பார்த்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து எப்படி இறந்தாங்க, யார் வந்து இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு இவங்க அம்மா அங்கேருந்து, அதாவது இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இந்த ஒயின் ஷாப்புக்கு வந்த வழியில் இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது சில ஃபுட்டேஜில் வந்து இவங்க அம்மா நடந்து வர்றது வந்து கிளியராக தெரியுது. அதாவது இவங்க அம்மா வந்து டைரெக்டாக போயிட்டு ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க. போயிட்டு சரக்கு வாங்கிட்டு அந்த இடத்துலேயே வந்து ஒரு பாட்டில் வந்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு திரும்பி ஒரு பாட்டில் சரக்கு எடுத்துகிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நடந்து வரும்போது இந்த லேடி வந்து இந்த மாதிரி சரக்கு அடித்ததை வந்து ஒரு பையன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு 19 வயசை சேர்ந்த பையன். இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இந்த லேடியை வந்து நடந்து போகும்போது பின்னாடியே வந்து இவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த பையன் வந்து யார் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை எடுத்து எல்லா ஸ்டேஷனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்ன்னு சொல்லி ஒட்டுமொத்த போலீஸுக்கு வந்து தகவல் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பையன் எங்கே இருந்தாலும் வந்து இமீடியட்டாக கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்லும்போது உடனடியாக போலீஸ் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி எல்லா இடங்களையும் தேடுறாங்க. அந்த மாதிரி தேடும்போது இந்த பையன் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து மாட்டிக்கிட்டான். இந்த பையன் வந்து யஷ்வந்த்பூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி நேரடியாக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து இவனை வந்து விசாரிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு கேட்குறாங்க. இந்த பையனோட பேர் வந்து கரண், வயசு வந்து 19 ஆகுது. இவனோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த பையன்தான். அதாவது இவன் வந்துட்டு ஒயின் ஷாப்பில் சரக்கு அடிச்சுட்டு அங்கே தான் இருந்திருக்கான்.
அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த லேடி வந்து கரெக்டாக ஒயின் ஷாப்பில் வந்து சரக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ சரக்கு வாங்கிட்டு அங்கேயே வந்து ஒரு பாட்டில் அடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு பாட்டிலை கையில் பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு வர்றாங்க. ஆள் நடமாட்டம் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த கரண் என்ன பண்ணுறான்னா நேராக அந்த லேடியோட வாயை டக்குன்னு பொத்தி இழுத்துட்டு போயிடுறான். இழுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் பார்த்தா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடக்கும், பக்கத்தில் பில்டிங்லாம் நிறையா இருக்குது. ஆனால் ஆள் யாரும் இல்லை, ஏன்னா நைட் டைம் அப்படின்றதுனால ஆள் யாரும் இல்லைங்கவும் அந்த லேடியோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கான். இப்போ அந்த லேடி வந்துட்டு டக்குன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பிக்கவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கல் எடுத்து அந்த லேடியோட தலையில் அடிச்சிடறான். ஸோ அடிச்சிடவும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு பாதி மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த லேடியை வந்து அங்கனே வந்து சீரழிச்சிட்றான். சீரழிச்சதுக்கப்புறமும் மறுபடியும் அவங்க வந்து கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. கத்திக்கிட்டே இருக்கவும் இவன் வந்து பார்க்குறான், ஒன்றும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க வந்து யார்கிட்டையாவது வந்து மாட்டி விட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா செங்கல் எடுத்து அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கழுத்து அந்த இடத்துலையே கொலை பண்ணுறான். ஸோ அவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிலையில் இருக்கவும் இவனால் வந்து விட்டுட்டு போக முடியல. திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த லேடியை வந்து சீரழிக்கிறான். இறந்ததுக்கப்புறமும் சீரழித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அந்த இடத்துலையே போட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ நம்மளை வந்து போலீஸ் தேடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கன்ற எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா அவனும் ஃபுல் போதையில் தான் இருக்கான். அவன் அங்கேயே விட்டுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். காலையில் தன்னோட ஊரை விட்டு நம்ம வந்து கிளம்பணும், இந்த ஊரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து இருக்கும்போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவனை வந்து போலீஸ் வந்து விசாரிக்கும்போது நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி அவனும் ஒத்துக்கிட்டான். இவனையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. இந்த கொலை எதுக்காக நடந்தது அப்படின்னு கேட்டாக்கா சுருக்கமாக சொல்லணும்னா மதுனால தான் நடந்திருக்குன்னு சொல்லி கிளியராக எல்லாருக்கும் தெரியுது. என்ன அப்படின்னா இந்த லேடியும் ஒரு பக்கம் சரக்கு அடிச்சிருக்காங்க, அதுவும் தவறு தான். அந்த கரணும் பார்த்திங்கன்னா அவனும் வந்துட்டு ஃபுல் போதையில் தான் வந்து இந்த மாதிரியான தவறான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பையன். இவன் வந்து இங்கே வந்து கர்நாடகாவில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணுறான். அப்படின்னா இந்த மாதிரி வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய நபர்களால் தென்னிந்தியாவில் நிறையா க்ரைம் நடக்குதுன்னா உண்மையிலே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுக்கு இந்தளவுக்கு இவனுங்களுக்கு தைரியம் வருது அப்படின்னாக்க நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், இங்கே வந்து கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், நம்ம வந்து சீரழிக்கலாம், யாரே வேணாலும் எந்த தவறு வேணாலும் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நார்த் இந்தியாவுக்கு நம்ம போயிடலாம், போலீஸால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய தைரியம் தான். இப்போ இதுக்கு தான் வந்துட்டு சில அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பொதுமக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இவங்க நார்த் இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு வேலைக்கு வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் வரக்கூடிய நபர்கள் யார் வர்றாங்க, எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ நாள் இருப்பாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களா, இல்லை டூரிசத்துக்கு வராங்களா, எதுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாகாலாந்து போன்ற பகுதிகளாக இருக்கிற மாதிரி இந்த உள்ளே வரக்கூடிய நபர்கள் யார், வெளில போகக்கூடிய நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு இந்த அனுமதி சீட்டு வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு தமிழ்நாடோ கர்நாடகாவிலையோ பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ரீசனாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பெண்கள் சின்ன ஏஜாக இருந்தாலும் சரி, இல்லை வயசு அதிகமான பெண்களாக இருந்தாலும் சரி, அன்டயத்தில் யாரும் எங்கேயும் தனியாக போகாதீங்க. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கில் சட்டம் மட்டும்தான் இருக்குது, ஒழுங்கு சுத்தமாக கிடையாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா குற்றவாளியவே அடுத்து வந்து கண்டுபிடிச்சாலும் போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ சட்டம் ஒழுங்குலாம் சீராக நடக்கிற வரைக்கும் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.